வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம காராச்சேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக எல்லாருமே இதை கடையில் வாங்கி சாப்பிடுவீங்க. வீட்டிலேயே ரொம்பவே ஈஸியாக இது செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த காராச்சேவ் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேங்க. இது கூட அரை கப்புக்கும் குறைவான அளவு அரிசி மாவுங்க. அதாவது 1 கிலோ அளவுக்கு நீங்கள் கடலை மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு 300 கிராம்லேருந்து 350 கிராம் வரைக்கும் அரிசி மாவு சேர்க்கணுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூளுங்க. மிளகை நல்லா பொடி பண்ணிடாமல் இந்த மாதிரி 1-2 நுணுக்கி அதை அதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துருக்கனால மிளகாய்த்தூள் குறைவாகவே சேர்த்துருக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா கையை விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்க போகிறோங்க. தண்ணி சேர்த்து இதை நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாகவே பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறத காட்டிலும் கொஞ்சம் இலக்கமாக லூஸாகவே இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், மாவு இந்த அளவு லூஸாக இருக்கிற மாதிரி இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், இப்படி லூஸாக இருந்தால் தான் நம்ம முறுக்கு பிழியறதுல மாவை பிழிஞ்சு விடும்போது பிழியறதுக்கு ரொம்பவே சுலபமாக வருங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேவ் போடுறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிடலாங்க. இந்த சேவ் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி 3 துளையுள்ள அச்சு நான் எடுத்திருக்கேங்க. இந்த அச்சோட உள்பக்கம் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. எண்ணெய் தடவிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க. இந்த அளவு மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டி நம்ம அந்த அச்சுக்குள்ளே வச்சிடலாங்க. இந்த சேவ் செய்கிறதுக்கு நம்ம இந்த மாவை டைரெக்டாக எண்ணெயிலேயே பிழிஞ்சு விட்டுறலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி இதில் பிழிஞ்சு விட்டுறலாங்க. எண்ணெய் சூடாகி மாவு பிழியறதுக்கு முன்னாடி அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லாட்டி சூடு கையில் பட்டுருங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு 2 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா பொரிய விடுங்க. ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டு வேக விடலாங்க. இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வேக விடுங்க. இது நல்லா மொறுமொறுப்பாகணுங்க. இந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பெலாம் அடங்கிரும். ரொம்ப நேரம் பொரிச்சிங்கன்னா இது கருகிரும். அதனால் லைட்டாக ஒரு மாதிரி இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், ரொம்பவும் பர்ஃபெக்டான கலரில் இருக்குது. நல்லா எண்ணெய் சலசலப்பு எல்லாமே அடங்கிருச்சு. நல்லா மொறுமொறுப்பாக நம்மளோட காராச்சேவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் சேவுகளாக சுட்டு எடுத்துடலாங்க. சேவெல்லாம் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் இருக்க சூட்லேயே இந்த அளவு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த சேவி எல்லாமே லைட்டாக ஓரளவு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம உடச்சி விட்டுறலாங்க. இந்த சேவை உடைக்கும் போதே பாருங்கள் எந்த அளவு மொறுன்னு இருக்குன்னு. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் விற்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இது வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான காராச்சேவை உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.